எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களா, ஸ்கூல் டே தான், பிள்ளை எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டினும். இன்றைக்கு வெதரும் நல்ல சூப்பராக இருக்குது. இன்றைக்கும் வளமை போல் நான் வீட்டில் செய்த சில வேலைகளையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட நிறைய பேரால் கேட்கப்பட்ட தேங்காய் தோசை, நல்ல ஒரு பஞ்சு போல் நல்ல ஒரு வெள்ளை கலர் உள்ள தோசையும் உங்களுக்காக நான் ரெசிப்பியாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வேளையில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். காலையில் பார்த்தீங்களென்றால் ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சீஸ் தான் அதை நல்ல வடிவாக அப்ளை பண்ணி போட்டு, முட்டை ஒன்று ஒம்லெட் போட்டு பெப்பர் எல்லாம் போட்டுட்டு, அவக்காடோ இருந்தது, அந்த அவக்காடோவிலையும் நல்ல வடிவாக ஸ்லைஸ் பண்ணி போட்டு இன்னொரு ரோஸ்ட் பண்ணின பானை மேலே வச்சுட்டு பாருங்க, ரெண்டாக வெட்டி காட்டுறேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று தான். இப்போ இதையும் சாப்பிட்டுட்டு நான் இப்போ கிளாஸுக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கடகடாண்டு லஞ்ச் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். கத்தரிக்காய் பால் கறி வச்சிருக்கிறேன், நல்ல தேங்காய் பால் விட்டு வச்சிருக்கிறேன். அதோடையே பார்த்தீங்களென்றால் கேரட்டை இந்த சின்ன சின்ன கண்ணால் துருவி, நல்ல பச்சை மிளகாய், வெங்காயம், தேசி புளி, உப்பு, தேங்காய் பால் எல்லாம் விட்டு அதையும் ஒரு சம்பல் ஒன்று செய்திருக்கிறேன். இங்கால பார்த்தீங்களென்றால் ஆட்டிறைச்சி 2 உருளைக்கிழங்கு துண்டுகளும் போட்டு அதையும் ஒரு குழம்பு வச்சிருக்கிறேன். ஏனெண்டா புள்ளியளிப்பை சாப்பிட வருவினும். அப்போ நான் உங்களுக்கு இது நான் அடிக்கடி காட்டினபடியால் நான் உங்களுக்கு இந்த லஞ்ச் எதுவும் ரெசிப்பி ஷேர் பண்ணல. இப்போ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு புள்ளியெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டினும். உடுப்புகளெல்லாம் துவைக்க கிடக்கு. அப்போ அந்த உடுப்பை மிஷினுக்குள்ளே போட்டுட்டு கடைக்கு போக வேண்டிய வேலைடக்கு தேங்காய் வாங்க வேணும். இப்போ உடுப்பை துவைக்க போட்டுட்டு கடைக்கு வந்துட்டேன். நீங்கள் பாருங்க, தேங்காய் வேண்டி இருக்கிறேன். நான் உண்மையில் நல்ல தேங்காய், ஆக பெரிய தேங்காயும் இல்லை, ஆக சின்ன தேங்காயும் இல்லை, ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த தேங்காயும் நான் எடுத்துட்டேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் தான் நான் கேக்குக்கோ என்னத்துக்கோ நான் வீட்டில் யூஸ் பண்ணுறேன். அடிக்கடி நிறைய பேர் எனக்கு கொமெண்ட்ஸில் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இந்த பட்டரும் லிடில் தான் இருக்குது. நிறைய பேர் தீபாவளிக்காக பட்டர் கீ செய்து காட்ட சொல்லி கேட்டிருக்கிறீங்க. அதை விட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தீபாவளி பலகாரமும் செய்து போடுங்கக்காண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. கட்டாயம் நான் பட்டர் கீயும் செய்து போடுறேன். தீபாவளி பலகாரங்களை நான் உங்களுக்கு ஒன்றொண்டா ரெசிப்பியாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்து உங்களோட தீபாவளிக்கு செய்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ஸ்டீம் பார்த்தீங்களா, நான் அந்த சவுண்டோடையே உங்களுக்கு விட்டுருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, அக்கா அது ஸ்டீம் உங்களுக்கு என்னென்று தெரியும், அது ஆவி வருமோ, அதில் இருந்து உங்களுக்கு தண்ணி கொதிச்சு வர சவுண்டு வருமோண்டெல்லாம் நிறைய பேர் என்னட்ட டவுட் கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்காகத்தான் நான் இந்த கிளிப்பை ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, நான் சொல்ல தேவையில்லை, கண்களால் பார்க்கவும் காதால் கேட்கவும் உங்களுக்கு அந்த சவுண்டும் கேட்குது. அதை விட அதில் இருந்து வரக்கூடிய அந்த ஆவியும் உங்களுக்கு தெரியுது. எவ்வளவுத்துக்கு அது உங்களுக்கு அந்த ஆவியாக வருதுன்றே தெரியும். உண்மையில் 100% இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும் அழிக்கக்கூடியதான் இது. உண்மையில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லானது உண்டு. நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கி கொள்ளுங்கோ. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக பெட்ஷீட் கவர், பிலோ கவரும் சேர்த்து அப்படியே செட்டாக வாங்கியிருக்கிறேன். இப்போ இந்த பெட்ஷீட்டுக்கு கவர் மாற்றிட்டு பிலோவுக்கும் கவர் மாற்றிட்டேன். எப்போவுமே குறைஞ்சது கிழமையில் ஒரு தடவையாவது எங்களுடைய பெட்ஷீட் கவர், பெட் கவர், பிலோ கவர் கட்டாயம் நாங்கள் துவைச்சு மாற்ற வேணும். இப்போ எங்கள்கிட்ட நிறைய இருந்தால் தான் நாங்கள் துவைச்சு மாற்றி மாற்றி போடலாமண்டு இல்லை. எங்கள்கிட்ட 1 அல்லது 2 இருந்தாலும் நாங்கள் துவைச்சு காய விட்டு அதை நாங்கள் துப்புரவாக யூஸ் பண்ணினோம்னா எங்களுக்கு அந்த ஸ்கின்னில் வரக்கூடிய அந்த அலர்ஜிகளும் எங்களுக்கு வராது. அதை விட எங்களுடைய ஹெல்த்துக்கும் இது நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்களென்றால் ஒரு ப்ளாக் சேனல் தான். நான் உள்ளபடி காட்டுறேன். நான் கூட்டியும் காட்டையில் குறைச்சும் காட்டையில். இது என்னுடைய லைஃப் ஸ்டைல். நான் இந்த வீடியோஸுக்கு எடுக்கிற நாளையில்
என்னென்ன வேலைகளெல்லாம் செய்கிறனோ அதெல்லாத்தையும் நான் உங்களுக்காக இதில் கவர் பண்ணுறேன். ஏனெண்டா இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதை விட நிறைய பேர் நீங்கள் விரும்பி அக்கா நீங்கள் இப்படியான வீடியோஸை போடுறபடியாக வேலைக்கு போய் வர நாங்கள் கூட எங்களுக்கு எழும்பி க்ளீன் பண்ணணும் மாதிரி இருக்குது, வேலை செய்யணும் மாதிரி இருக்குது, அந்த களைப்பே எங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு நிறைய பேர் உண்மையில் எனக்கு டெலிஃபோன் பண்ணி கூட சொல்கிறீங்க. அது கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் உண்மையில் நீங்கள் எனக்கு தொடர்ந்தும் ஆதரவு தாருங்கள். இதுபோல் வீடியோஸுகள் நிறைய போடுங்கன்னு நீங்கள் கேட்டுக்கொண்டுக்கிறீங்க. உங்களுக்காகவும் தான் நான் இது ஷேர் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களாண்டால் இந்த உடுப்பு துவைச்சனான். அப்போ அதையும் ஒரு கால் காய விடுவோம்ண்டு போட்டு, ஏனண்டா அப்பப்போ நாங்கள் அந்த வேலையெல்லாம் செய்துட்டோம்ண்டால் மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமென்றதுக்காக இப்போ நான் இந்த உடுப்பையும் எடுத்து காய விட போகிறேன். இப்போ இங்கால பார்த்தீங்களா இன்றைக்கு இந்த சோஃபாக்குரிய கவரும் மாற்ற வேண்டி இருக்குது. ஏனென்று பார்த்தீங்களென்றால் கிழமைக்கு ஒரு தடவை கட்டாயம் இந்த சோஃபாவின் கவரு நான் மாற்றி விடுவேன். ஏனெண்டா பிள்ளைகள் இதில் இருந்து அதிகமாக இந்த சோஃபா யூஸ் பண்ணுறதால கட்டாயம் நாங்கள் துவைச்சு துப்புரவான இந்த நீட்டாக இருக்கக்கூடிய இந்த கவறுகளை தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு விரித்து விட வேணும். இப்போ அதால் பார்த்திங்கன்னா இதையும் இப்போ விரித்து விட போகிறோம். ஏனெண்டா இன்னும் நிறைய வேலைகள் கிடக்குது. இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்து விட்டுட்டேனென்றால் எங்களுக்கு பார்க்கும்போதும் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகிருக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் இப்படியான வேலைகளை செய்கிறதும். அதை விட நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்கள், அக்கா நாங்கள் ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கிற நேரத்துலலாம் உங்களோட வீடியோஸை பார்த்து நாங்கள் சில வேலைகள் செய்து அதில் இருந்து ரிலீஃப் ஆகிறோம்ன்ட்டு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையில் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் ஹோலுக்கு சன்ஃப்ளவர் டீமில் சில திங்ஸுகள் வாங்கியிருக்கிறேன். இப்போ அதைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது என்னென்று பார்த்தீங்கன்னா ஒரு மொழுதிரி ஹோல்டர். இது சன்ஃப்ளவர் அந்த பூத்தான் மேலே செய்திருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மொழுதிரியை வச்சுட்டு அந்த இருட்டுகளில் வச்சா தான் அந்த சன்ஃப்ளவர்ன்ட்டு உங்களுக்கே விளங்கும். இதில் காட்ட உங்களுக்கு விளங்குது என்னோ தெரியலை. நான் இது யூஸ் பண்ணிக்க நான் உங்களுக்கு அதையும் வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னால் இது அந்த கேர்டினுக்கு போடக்கூடியதான். இது அந்த கிளிப்போட வந்திருக்குது. அப்போ அந்த கேர்டின் நாங்கள் பிடிச்சி கட்டுற அந்த கயிறு மாதிரி இருக்கும், அதில் கொழி விட்டோம்னா நல்ல ஒரு அழகாக இருக்கும். அப்போ அதால் அதுவும் நான் 4 வாங்கியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் என்னுடைய சோஃபா பிலோவுக்குரிய கவர் தான். அதுவும் சன்ஃப்ளவரில் தான் வேண்டியிருக்கிறேன்னு பாருங்க. உண்மையில் நான் நினைச்சதை விட அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக வந்திருந்தது. அந்த கவருமே எவ்வளவுத்துக்கு அது வருமென்று நான் நினைக்கவே இல்லை. அந்த வாங்கின விலைக்கு அது உண்மையில் ஒரு பேர்த்தான ஒரு பொருள் தான். அடுத்தது என்னென்று பார்த்தீங்களென்றால் என்னுடைய டைனிங் டேபிளுக்குரிய க்ளோத். இந்த டேபிள் க்ளோத் பார்க்க அழகாக இருந்தது, நல்ல க்யூட்டாக இருக்குதுன்ட்டு வேண்டுவோம்ன்ட்டு வாங்கினான். ஆனால் உண்மையில் நான் அதை நினைச்சதை விட அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக அது இருக்குது. உண்மையில் இதுக்கும் அந்த விலைக்கு நல்ல ஒரு பொருள்ன்ட்டு தான் சொல்லுவேன். இந்த கரைப்பகுதியெல்லாம் நெளிச்சு அந்த டிசைன் போட்டு ஓலக்கெல்லாம் அடிச்சிருக்கு. உண்மையில் பார்க்கும்போது நல்ல ஒரு க்யூட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியுது. இங்கால என்னென்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இதே போல் என்னொன்று வாங்கி எல்லாமே நொறுங்கித்தான் எனக்கு வந்திருந்தது. திருப்பியும் எனக்கு இது விருப்பமான பொருளண்டபடியாக திருப்பியும் கொமாண்ட் பண்ணி உண்மையில் இந்த ரெஜிமோமில் வச்சு நல்ல ஒரு பாதுகாப்போடு வந்திருக்குது. நல்ல ஒரு அழகாக இருக்குது. ஒரு கேட்டெல்லாம் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, கிளாஸ் கேட்டல். உள்ளுக்குள்ளே தேயிலை போட்டு நாங்கள் அந்த தண்ணி கொதிக்க வச்சுட்டோம்னா அந்த தேயிலையில் இருக்கக்கூடிய சாயமெல்லாம் எங்களுக்கு வரும். அதோட ஒரு மூடியும் வந்திருக்குது. இவ்வளவு க்யூட்டாக இருக்குன்ட்டு பாருங்கோ. ஒரு 3-4 பேருக்கு நாங்கள் டீயை ஊற்றி டேபிளில் வச்சுட்டு நல்லா கதை பேசிக்கொண்டு நல்ல ஒரு ஸ்நாக்ஸோட டீ குடிக்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது நல்ல க்யூட்டாகவும் இருந்தது. ஆனால் உடையாமல் வந்ததே பெரிய காரியம்.
அதுவும் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்றால் ஆல்ரெடி இந்த டேபிள் க்ளாத்தை நான் எடுத்து போடு, இந்த கண்ணாடி கலர் டேபிள் க்ளாத்து தான் பாருங்க போட்டிருக்கிறேன், உங்களுக்கே தெரியுது. இப்போ இது எடுத்து போட்டு நான் இந்த சன்ஃப்ளவர் டேபிள் க்ளாத்தை நான் விரித்து விட போகிறேன். எல்லாமே சன்ஃப்ளவர் டீமிலேயே நான் டெக்கரேஷன் பண்ணி விட போகிறேன். மேக்கவரண்டு கூட சொல்லலாம். நான் இதை செய்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குண்டு பாருங்கோ. ஓகே, மியூசிக்கையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கொண்டு நான் என்ன செய்தேன்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இங்கால இந்த பிலோ கவரையும் மாற்றி விட்டுட்டேன் என்றால் எல்லாமே முடிஞ்சது. இந்த ஹோல் மேக்கவர் இந்த பிலோவை வந்து இந்த கவருக்குள்ளே போடுறது தான் பெரிய வேலை. ஏனெண்டா அதுக்குள்ளே சிப்பு இருக்கிறபடியாக இந்த சிப்பு உடைஞ்சிட்டு தாண்டா பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அதால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் போடணுமென்று மெல்ல மெல்ல போட்டு கொண்டு இருக்கிறேன். உண்மையில் நான் சொல்கிறத விட உங்களுக்கே பார்க்க தெரியுது பாருங்க, எவ்வளவுத்துக்கு நல்ல க்யூட்டாக இருக்குதுன்ட்டு இந்த கவர் உங்களுக்கே தெரியுது. உண்மையில் எனக்கு அவ்வளவுத்துக்கு இது பிடிச்சிருக்குது.
ஓகே, என்னுடைய ஹோல் மேக்கவர் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். எனக்காக நீங்களும் ஒரு தடவை வாவ் என்று சொல்லிக்கொள்ளுங்க. அவ்வளவுக்கு பிடிச்சிருந்தது. இங்கால பார்த்தீங்களென்றால் எங்களுடைய ரோபோ பேக்கும் கண்டபடி பாஞ்சு தெரியுது. அது தண்ட வேலையை தான் சரியாகத்தான் செய்யுது. செய்து முடிய அந்த சாச்சை தேடி தானாகவே போயிடும். உண்மையில் இது வாங்கின பிறகு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏனெண்டா இந்த க்ளீனிங் என்றதே சரியான குறைவு. இந்த மொப்பன்ற துடைக்கிற வேலைகள், இந்த டஸ்ட் தட்டுற வேலைகள் நிலத்தில் இல்லை. உண்மையில் அவ்வளவுத்துக்கு கிளியராகவும் க்ளீனாகவும் இது தண்ட வேலையை எங்களுக்கு செய்து தருது. நீங்களும் விருப்பப்பட்டால் வேண்டி யூஸ் பண்ணி கொள்ளலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பைபிள் காலேஜ் இருக்குது. நான் சூமில் தான் படிக்கிறேன். நான் 1.5 hour படிக்கிறேன். இது எனக்கு கொழும்பில் இருந்து தான் படிப்பிக்கணும். நிறைய பேர் இதில் நாங்கள் படிக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற யாருக்கும் நீங்கள் பைபிள் காலேஜில் சேர்ந்து படிக்கணுமெண்டா எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க, அல்லது எந்த இன்ஸ்டாகிராமுக்கோ வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் எழுதுங்க. நான் உங்களுக்கு அதுக்காகிய எல்லா ஒழுங்களும் செய்து விடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன். நல்லா சுட சுட காஃபி குடிக்கணுமென்ற மாதிரியே இருக்குது. இப்போ இதுக்குன்னா 1 ஸ்பூன் காஃபி போட்டுட்டேன், 1 ஸ்பூன் சுகர் போட்டுட்டேன், 2 அல்லது 3 ஸ்பூன் பால் பவுடரும் போட்டுட்டேன். நல்லா கொதி தண்ணியை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னால் நல்ல ஒரு திக்கான காஃபி எங்களுக்கு கிடைக்கும். உண்மையில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது, நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. டெய்லியும் காலமே பின்னேரம் தேயிலையை குடிக்கிறத விட இருந்துட்டு இது போல் நெஸ்காஃபி அல்லது நிறைய பிராண்டிலெல்லாம் காஃபி இருக்குது. இது போல் நாங்கள் வாங்கி குடிச்சிட்டோம்னால் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், ஒரு சேஞ்சாகவும் இது இருக்கும். இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் நான் இந்த தேங்காய் தோசை செய்கிறதுக்கு இது அரிசி அளக்கிறது, அந்த புட்டு குத்துற சில்வரண்டு சொல்கிறது, நீங்கள் அதாலே எடுத்துக்கொள்ளுங்கோ. எது உங்கள்கிட்ட இருக்கோ அதுதான் உங்களோட மற்ற இன்க்ரீடியன்ஸிൻ്റെ அளவு. நான் அளவு கப்பு வச்சுருக்கிறபடியாக நான் இன்றைக்கு அதால் அளவு சொல்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட அளவு கப்பு தான் இருக்கணுமெண்டில் நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பு தான் உங்களுக்கு அளவு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 கப் பச்சை அரிசி எடுத்துக்கொள்ளுங்கோ. நான் 2 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் 2 கப் பொன்னி அரிசி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வெள்ளை பச்சை அரிசி கூட நீங்கள் இதுக்கு எடுத்து கொள்ளலாம். இப்போ இதை ஒரு 3-4 தடவைகள் தண்ணியில் கழுவி பாருங்கோ, ஒரு 5 மடத்தியாலம் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கோ, ஊறினதும் இந்த அரிசி எங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். ஒரு 5 hour நீங்கள் குறைஞ்சது ஒரு 4 hour ரெண்டாலும் ஊற விட்டு கொள்ளுங்க. கட்டாயம் 5 hour நீங்கள் இந்த அரிசியை ஊற விட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு மிக்சி கப் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள நான் இந்த ஊற வச்ச அரிசியை மட்டும்தான் சேர்த்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த ஊற வச்ச அரிசின்ற தண்ணியை வெளியில் ஊற்றாமல் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த தண்ணியில் தான் நான் இப்போ இதுக்குள்ளே விட்டு அடித்து கொள்ள போகிறேன். அப்படி நாங்கள் அடித்தாதான் இந்த பேட்டர் எங்களுக்கு நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்க, இதுக்குள்ள இந்த அரிசியையும் நான் போட்டுட்டேன். இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பால் 1 கப் சோறும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் பொன்னி அரிசி சோறு, நீங்கள் எந்த சோறுண்டாலும் நீங்கள் இதுக்கு சேர்த்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயிலிருந்து உடைச்சி வச்ச 1 கப் இளநி நான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கொள்ளலாம், இளநி தான் சேர்த்துக்கொள்ளணுமெண்டில் ஒரு 4 கியூப் ஐஸ் கட்டியும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏனெண்டா இந்த பேட்டர் எங்களுக்கு சூடாகாமல் இருக்கிறதுக்காக இப்போ ஐஸ் கட்டியையும் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய்ப்பு எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் 1 கப் தேங்காய்ப்பு எடுத்திருக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தீங்களென்றால் 1/2 கப் அந்த ஊற வச்ச அரிசின்ற தண்ணி நான் சேர்த்துக்கொள்ளுறேன். கட்டாயம் நீங்கள் அந்த தண்ணியை விட்டு அரைச்சிங்களா உண்மையில் இந்த பேட்டர் நல்லா புளிச்சு வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவுத்துக்கு மைய அரைக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த தேங்காய் தோசை பேட்டரை நல்ல வடிவாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது போல் மூடி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே நான் விட்டுக்கொள்கிறேன். விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கைகளை நல்லா க்ளீன் பண்ணி போட்டு எவ்வளவுத்துக்கு உங்களுக்கு கைகளால் இதை கரைச்சி விட இயலுமோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் கரைச்சி விடுங்கோ. ஏனண்டா இது ஈஸியாக எங்களுக்கு புளிச்சு வாரத்துக்காக. நீங்கள் சில வேளைகளில் குளிர் நாடுகளில் இருக்கிறீங்களென்றால் ஒரு வார்ம் பிளேஸில் 10 இருந்து 12 hour நீங்கள் இதை புளிக்க வைக்கணும். நீங்கள் ஸ்ரீலங்கா போன்ற வெயில் நாடுகளில் இருக்கிறீங்களென்றால் 8 hour புளிக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்க, இது போல் கைகளாலேயே நான் நல்ல வடிவாக
கரைச்சி எடுத்துட்டேன். அந்த உப்பும் எங்களுக்கு கரையக்கூடிய மாதிரி நாங்கள் இது போல் கரைச்சி எடுத்துட்டோம்டா அந்த உப்பும் வந்து எங்களுக்கு கரைஞ்சிடும். அதை விட இந்த பேட்டரும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக புளிச்சு வரும். இப்போ இதை ஒரு பொழுத்தினால் கவர் பண்ணி விடுங்கோ, அல்லது ஒரு ஓட்டை இல்லாத காற்று போகாத ஒரு மூடியாலை நீங்கள் மூடி விடலாம். என்னட்ட இது போல் ஒரு பொலித்தீன் கவர் இருக்குது. அப்போ அதால் கவர் பண்ணி போட்டு என்ன ஒரு பிளேட்டால் நான் இதை மூடி வைக்க போகிறேன். இது புளிச்ச பிறகு எப்படி இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்க, இந்த தோசை பேட்டர் வந்து இவ்வளவுத்துக்கு புளிச்சிருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. நாங்கள் கரைச்சி வைக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ நல்ல ஒரு திக்காக இருக்குது. நாங்கள் இதை இவ்வளவுத்துக்கு இந்த கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளவுத்துக்கு இந்த தோசை எங்களுக்கு ஊற்றுற பதத்துக்கு வந்துடும். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு மெல்லிசா ஊற்றணுமென்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா தண்ணி விட்டு கொள்ளுங்கோ. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் இந்த அளவில் செய்தீங்கன்னா தண்ணி விட வேண்டிய தேவையே வராது. ஏனென்றால் இந்த தோசை கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா தான் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட நல்ல ஓட்டை விழுந்து பஞ்சு போலவும் இந்த தோசை எங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், எங்களுடைய இந்த தேங்காய் தோசை நான் இந்த கிரெப் மேக்கரில் தான் செய்கிறேன். நான் தோசை உங்களுக்கு எப்பயுமே நான் சொல்கிறது இதுதான், நான் வந்து அடுப்பில் தோசை சுட மாட்டேன். இதுலேயே எனக்கு நல்ல பர்ஃபெக்டாக நல்லா வாரபடியாக நான் இதில் தான் தோசை சுட்டுக்கொள்கிறேன். அதே போல் நான் இந்த தேங்காய் தோசையும் நான் இதில் தான் சுட்டுக்கொள்கிறேன். இந்த தேங்காய் தோசை பாருங்கோ இவ்வளவுத்துக்கு ஓட்ட விழுந்தெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு அந்த கீழ்ப்பக்கம் நல்லா எரியாமல் எங்களுக்கு அதுக்கும் நல்ல வெள்ளையாக வரேன்றால் நாங்கள் இந்த தோசையை வந்து ஊற்றி போட்டு ஒரு மூடியால் மேலுக்கு நாங்கள் மூடி விட்டுட்டோமென்றால் பாருங்கோ ஒரு 2 நிமிஷத்துலேயே நாங்கள் ஒவ்வொரு தோசையும் சுட்டெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கடகடண்டு நாங்கள் இந்த தோசையை சுட்டெடுத்துடலாம். இப்போ பாருங்கோ, நானும் கடகடண்டு இந்த தோசையை சுட்டெடுத்துட்டேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. நான் சொல்லலை, நான் டெய்லியும் இதுதான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களோட கண்களால் நீங்கள் பாருங்க இந்த தோசை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அது இந்த கலரும் அப்படி வந்திருக்குண்டு பாருங்க. ஏனெண்டா நாங்கள் எல்லாமே வெள்ளை கலரில் போட்டபடியாக இது நல்ல வெள்ளை கலராக இருக்குது. அதை விட இந்த மேல் பக்கம் மூடியால் மூடினபடியாக இந்த அடிப்பக்கம் கூட எங்களுக்கு கலர் மாறாமல் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அதை விட தேங்காய் தோசை என்றதால் இந்த தேங்காயின் ஃப்ளேவர் வந்து அவ்வளவுத்துக்கு அட்டகாசமாக இருக்குது. உண்மையில் என்னுடைய பிள்ளைகள் இதை வந்து அவ்வளவுத்துக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டவியல். என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த தோசை அவ்வளவுத்துக்கு பிடிக்கும். அதை விட எனக்கு கூட தேங்காய்க்கு சீனி போட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவுத்துக்கு பிடிக்கும். நான் ஒரு தோசை வந்து தேங்காயும் சீனியோடையும் சாப்பிட்டேன். 2 தோசை வந்து நான் ஆட்டிறைச்சி கறியோடு சாப்பிட்டேன். நான் உண்மையில் சூப்பராக இருந்தது. பாருங்க, இது போல் தான் நாங்கள் 2 தோசையை கீழே போட்டுட்டு மேலே வந்து இந்த ஆட்டிறைச்சி கறியை ஊற்றிட்டு தொட்டு தொட்டு சாப்பிட்றோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கோ. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி என்று தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி போட்டு நிறைய அந்த சின்ன சின்ன பவுலுகள், ரெசிபிக்காக நான் யூஸ் பண்ணின பவுலுகள், பிளேட்டுகள் எல்லாம் கிடக்கு. அப்போ அதையும் நான் மிஷினில் போட்டேன்னா நீங்கள் பாருங்கள் இவ்வளவுத்துக்கு ஆவி வருதுன்னு சொல்லி நல்லா சுடு தண்ணியில் கழுவிட்டு தானே அது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். இது இப்படியே இருக்கட்டுக்கு நான் உடனே எடுத்து அரேஞ்ச் பண்ண மாட்டேன். இது நான் காலையில் தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.